ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ். இது வந்து இந்த டீ கடையிலலாம் கஜடான்னு சொல்லி கொடுப்பாங்கள்ல, அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். நம்மளே வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை. நான் இதில் தான் வந்து மைதா அளந்திருக்கேன், இதில் தான் ரவையும் அளந்திருக்கேன், சர்க்கரையும் இதில் தான் அளந்திருக்கேன். இதுக்கு வந்து 3 ஏலக்காய், அடுத்தது வந்து ஒரே ஒரு முட்டை. இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான பொருள். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படின்ட்டு. வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 கப் சர்க்கரை. இதை வந்து நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இது நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையில சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை நல்லா ஸ்பூன்ல கலக்கிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் விட வேண்டாம், சர்க்கரையில தண்ணி வரும். என்னடா கருப்பு கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது ஏலக்காய் நம்ம பொடி பண்ணியிருக்கோம்ல, அதுதான் அது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைதா சேர்த்துக்கலாம். அடுத்தது ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கலாம். பத்தலினா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தலினா ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது. கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி லைட்டாக கலந்துக்கிட்டா போதும். ரொம்ப அதுக்குன்னு கெட்டியமாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சிடணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நான் வந்து கேஸ் பற்ற வச்சு எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் மீடியமாக தான் வச்சுருக்கணும் ஆயிலை. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெயும் நெய்யும் கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம், ரொம்ப சின்ன சைஸ் வேணாம், மீடியம் சைஸில் ஒரு உருண்டை எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுடலாம். இப்படி லைட்டாக திருப்பிக்கலாம். அது உடையணும். அது உடஞ்சாதான் இந்த டீ கடையில் இருக்கிற மாதிரியே கஜடா வரும். இங்க பாருங்க, இப்பயே லைட்டா உடைய ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஒன்னையும் நான் சொல்ல மறந்துட்டேன். இதுல என்னன்னா கொஞ்சோண்டு சோடா உப்பு கலந்துருக்கேன், அது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கணும், ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வேகும். நம்ம வேகமா வச்சிட்டோம்னா மேல மட்டும்தான் வந்து வெந்திருக்கும், உள்ளுக்குள்ள வேகாது. அதனால நம்ம மீடியமாவே வச்சுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம இன்னொரு இது போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டீ கடை கஜாடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த டீ காஃபிக்கு வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, பாருங்கள் உடஞ்சிருக்கு பாருங்கள், சரிங்களா? சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே. இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.